தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உறவுகளே, இப்போ இதில் என்னென்னா, இப்போ வாய்க்கரிசி போட்டால் தான் வேலை நடக்கும், இல்லைன்னா வேலை நடக்காதது மாதிரியும் ஒரு சிலர் பேசுகிறாங்க. ஒரு சிலர்னா எனக்கு பழக்கப்பட்ட ஒரு அண்ணன். அப்போ இந்த லஞ்சத்தை நம்ம எதுக்கு நம்ம காசு அப்படி அண்டர் கிரவுண்ட் வழியாக நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது? ஸ்பீடாக வேலை நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை ஒரு மனநிலை. இப்போ நம்ம அதை கொடுத்து பழக்கப்படுத்தணும்னு சொன்னால் அது தொடர்ச்சியாகவே போயிட்டுருக்கும். இந்த லஞ்சம் விதைக்கப்படும் போது ஒவ்வொருத்தர் இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகளில் போயிட்டே இருந்தாங்கன்னா இது கண்டினியூவாக போயிட்டுருக்கும். அதை தவிர்க்கணும். அதெல்லாம் வாங்குறதையும் தவிர்க்கணும், நம்ம கொடுக்கறதையும் தவிர்க்கணும். அப்போ தான் இந்த லஞ்சம் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். கட்டாய சூழ்நிலை என்ன? அப்படி என்ன ஒரு கட்டாய சூழ்நிலை சொல்லுங்கள் உறவுகளே. நான் இன்னொரு கருத்தை நம்ம பதிவு பண்ண விரும்புகிறோம். பாலப்பழம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் ஒரு வயதான தம்பதியினரை இரு கணவர் மனைவின்னு சொல்லிட்டு 2 பேரையும் குடிகார கும்பல்கள் தாக்குறாங்க. தாக்குறதுல வீட்டு கண்ணாடிகளெல்லாம் அடித்து உடைச்சி அந்த தாக்குன அந்த தம்பதியினருடைய பையன் என்னுடைய கிளாஸ்மேட்னா சிறு வயதில் பள்ளி பருவத்தில் என் கூட படித்த ஒரு நண்பர், அவங்களுடைய அம்மா அப்பா. இப்போ நண்பர் என்கிட்ட இப்படி கால் பண்ணி சொன்னாப்புல இப்படி ஸ்டேஷன் வர போக முடியுமான்னு, காவல் நிலையம் வர. இப்போ அங்கே என்ன நடைமுறைன்னா சமரசம் பேசி தீர்க்கிறது மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ எப்படி ஏற்புடையது இதெல்லாம் பாருங்கள். இவ்வளோ வயதான ஒரு இதே நோய்வாய்ப்பட்ட ஒரு நபரை இந்த அளவுக்கு அடித்து துன்புறுத்தி இந்த போதை கும்பல், அப்போ அதுக்கு அப்போ யாருக்கு ஆதரவான சூழ்நிலைன்னு பாருங்கள் சமூகத்தில். அப்போ இந்த சமரசம் பேசி முடிக்கலான்னு உள்ள ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா, அந்த சூழ்நிலையை அவங்க உருவாக்குறாங்கன்னா எப்படின்னு நீங்கள் உறவுகள் பார்த்துக்கோங்க. தமிழ் உறவுகள், இதுதான் சூழ்நிலை, இன்றைய நிலை. இந்த போதை கலாச்சாரம் ஒழிகிறது வரை இந்த பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கும், தொடர்ந்துட்டு தான் இருக்கும். பார்ப்போம், வாழ்க்கை வாழத்தான். ஓகே மக்களே, அன்பு வணக்கம். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, லஞ்சம் கொடுக்கறது தவறு, வாங்குறதும் தவறு. ரெண்டையுமே நம்ம தவிர்க்கணும். அன்பு வணக்கம்.